Taste the Daily. நெல்லையில் அரசு பேருந்து ஒன்று நடுவழியில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பேருந்து பயணிகள் பேருந்தை தள்ளி சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அரசு பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை இயக்க முற்பட்டு பேருந்து நகரவே இல்லை. நீண்ட நேரம் போராடியும் பேருந்தை இயக்க முடியாததால் பேருந்தை போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பேருந்து பயணிகள் தள்ளி சென்றனர். கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் இதுபோன்ற பராமரிப்பு இல்லாத பேருந்துகள் பழுதாகி சாலையில் நிற்பது அதிகரித்து வருகிறது. இதனை சரி செய்ய விடியா திமுக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியிலிருந்து 6 டன் மது பாட்டில்கள் அகற்றப்பட்ட நிலையில் டன் கணக்கில் மது பாட்டில்கள் சேரும் வரை அரசு நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருந்தது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போதைய திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை பராமரிப்பதிலும் தூர்வாருவதிலும் போதிய அக்கறை காட்டாததால் அனைத்து நீர்நிலைகளும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இதற்கு உதாரணமாக கொடைக்கானல் ஏரியிலிருந்து நகராட்சி நிர்வாகம் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 6 டன் மது பாட்டில்களை அகற்றியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏரியில் 6 டன் அளவிற்கு மது பாட்டில்கள் குவியும் வரை நகராட்சி நிர்வாகமும் நீர்வளத்துறையும் என்ன செய்து கொண்டிருந்தது என கேள்வி எழுப்பும் சுற்றுலா பயணிகள் முக்கிய சுற்றுலா தலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூட இந்த திராவிட மாடல் அரசால் முடியாதா என ஆதங்கப்படுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக இருக்கும் கொடைக்கானலை திறனற்ற திமுக அரசு நரகமாக மாற்றியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.